This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. உத்தரப்பிரதேசம் ராய்பரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து இந்தியா கூட்டணியின் சார்பில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் பிரியங்கா காந்தி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன்குமார், இந்த பொதுக்கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது? விவரம் என்ன? தற்பொழுது நாம் ரேபரேலியில் இருக்கக்கூடிய ITI மைதானத்தில் நடைபெறக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் தான் இருக்கிறோம். தற்பொழுது மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்தாலே தெரியும். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுது பேசி வருவதை பார்க்க முடிகின்றது. அவர் தற்பொழுது கையில் இந்திய அரசியல் சாசனத்தை கையில் காட்டி இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினர் அகற்ற பார்க்கிறார்கள், அழிக்க பார்க்கிறார்கள் என்ற அந்த முழக்கத்தை முன்வைத்து அவர் பேசி வருவதை பார்க்க முடிகின்றது. பெரும்பாலும் ராகுல் காந்தியுடைய ஸ்ட்ராட்டஜி என்பது அரசியல் சாசனத்தை பாதுகாக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்பதுதான் இருக்கின்றது. மேடையில் தற்பொழுது பிரியங்கா காந்தி இருக்கிறார், சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் இருக்கிறார், சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதல்வர் பூபேஷ் பகேல் இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் இருக்கிறார், மற்ற தலைவர்களும் இருக்கிறார்கள். பிரியங்கா காந்தி சற்று முன்புதான் பேசியிருந்தார். அவர், நான் கடந்த 10-15 நாட்களுக்கு மேலாக இதே தொகுதியில் இருக்கிறேன். இந்த தொகுதி மக்கள் எங்கள் குடும்பத்தின் மீது காட்டும் அன்பு என்பது அளப்பரியதாக இருக்கிறது. உங்களுக்கு தொடர்ந்து சேவை செய்வதற்கு எனது சகோதரருக்கு வாக்களியுங்கள் என்று ராகுல் காந்திக்காக வாக்கு சேகரித்திருந்தார். அதே போல அகிலேஷ் யாதவ் மேடையில் பேசும்போது பாரதிய ஜனதா கட்சியினர் கடுமையாக விமர்சித்திருந்தார். நாட்டில் மொத்தம் 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கோடிக்கு ஒரு இடம்தான் என்ற அளவில் 140 இடங்களை மட்டுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்குவார்கள் என்ற குற்றச்சாட்டையும் என்ற அந்த விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார். அந்த அளவிற்கு மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை சொல்லி இருக்கிறார். ராகுல் காந்தியை பொறுத்தவரை நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி மீதான குற்றச்சாட்டுகள், குறிப்பாக அதானி அம்பானி குறித்த விவரங்களை தொடர்புபடுத்தி இங்கு பேசியிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய சூழல் என்பது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் இந்த பொதுக்கூட்டத்திற்காக வந்திருக்கிறார்கள். சோனியா காந்தி வருவதாக இருந்தது மேடையில் பார்க்க முடியும். பிரியங்கா காந்திக்கு அருகில் காலியாக ஒரு நாற்காலி இருப்பதை பார்க்க முடியும். அந்த நாற்காலியில் சோனியா காந்தி அவர்கள் தான் அமர வேண்டியது. அவர் இன்று காலை வரை இங்கு வருவார் என்றுதான் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அவரது பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. மொத்தத்தில் மிக விரிவான, மிக தெளிவான ஒரு தேர்தல் பிரச்சாரமாக இதை வைத்திருக்கிறார்கள். நாளையுடன் இந்த தொகுதியில் பிரச்சாரம் ஓயக்கூடிய சூழலில் கடைசி கட்ட முயற்சியாக மிக தீவிரமான முறையில் தேர்தல் பிரச்சாரங்கள் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகின்றது. அதுவும் ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் தலைவர்கள் குழுமி இருப்பதையும் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. உத்தரப்பிரதேசத்தில் வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி ராய்பரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி தற்போது பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கிறார். அதன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிரஞ்சன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.